நண்பர்களே, இந்த அமர்வில் கட்டுரை படிக்கின்ற கட்டுரையாளர்கள் டாக்டர் அர்த்தநாரீஸ்வரன், டாக்டர் ராசு ஐயா, இவர்களெல்லாம் உடனடியாக அரங்கத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த அமர்வுக்கு தலைமை தாங்கும் ஒரு நல்ல சூழ்நிலையை எமக்கு உருவாக்கி தந்த தமிழ்நாடு அரசுக்கும் உலகளாவிய தமிழர்களெல்லாம் ஒருங்கு கூடி இன்றைக்கு நம் செந்தமிழாம் தமிழுக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் முதற்கண் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அவையிலே இது கல்வெட்டியல் சம்பந்தமான ஒரு அமர்வாக அமைந்திருக்கிறது. இதற்கு என்னை தலைமையேற்று நடத்தி தருமாறு கேட்டுக்கொண்டவர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமர்விலே டாக்டர் எம்டி சம்பத் அவர்கள் இங்கு தம்முடைய கட்டுரையை படிக்க இருக்கின்றார்கள். அவர்கள் மத்திய அரசினுடைய கல்வெட்டுத்துறையிலே இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவர்கள் இந்திய நாட்டினுடைய கல்வெட்டுக்கள் அனைத்தையும், இந்திய நாட்டினுடைய பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அங்கு இருக்கின்ற முக்கியமான கல்வெட்டுக்களை எல்லாம் அவர்கள் வழிகாட்டுதலிலே படியெடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தகைய பெரும் சிறப்பு பெற்றவர் இன்றைக்கு இந்த அமர்விலே கட்டுரை படிக்க இருக்கின்றார்கள். அவருடைய கட்டுரை ஸ்ரீலங்காவிலே இருக்கின்ற பழமையான கல்வெட்டுக்களையும் தமிழகத்திலே இருக்கின்ற பழமையான கல்வெட்டுக்களையும் ஒப்பிட்டு நோக்கி அவைகளுக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் அவர் வெளிப்படுத்த இருக்கின்றார். அதற்கடுத்து டாக்டர் சாந்தலிங்கம் அவர்கள் அவர் தம்முடைய கட்டுரை படிக்க இருக்கின்றார். அவருடைய கட்டுரை தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் டேட் அண்ட் ரிலிஜன் அண்ட் அசஸ்மெண்ட் என்ற ஒரு கட்டுரை அவர் படிக்க இருக்கின்றார். அவர் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையிலே தொல்லியல் அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றவர். பல கல்வெட்டுக்களை எல்லாம் படித்து அவர் நூலாக வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ற ஒரு நூலை அண்மையிலேயே நம்முடைய தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கின்றது. அந்த நூலிலே அவரும் ஒரு ஆசிரியராக இருந்து பணியாற்றியிருக்கின்றார். எனவே அவருடைய கட்டுரையும் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன். மூன்றாவதாக டாக்டர் அர்த்தநாரீஸ்வரன், இவர் தமிழ்நாடு கல்லூரி கல்வியிலே அவர் தேர்ந்தவர்கள். கல்லூரிகளிலே பேராசிரியராக இருந்து பணியாற்றியவர். இவர் முதலிலே எம்ஏ பட்டம் பெற்ற பிறகு எங்களுடைய துறையிலே, தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையிலே அவர் மாணவனாக சேர்ந்து எங்களுடைய கல்வெட்டு பயிற்சி முடித்து அதற்கு பிறகு அவர் கல்லூரிகளுக்கு சென்று பேராசிரியராகி இன்று ஓய்வு பெற்றிருக்கின்றார். அவருடைய கட்டுரை கல்வெட்டு தமிழ் செம்மொழி ஆட்சி என்ற கட்டுரை. அதற்கு பிறகு நான் புலவர் ராசு ஐயா அவர்களை பற்றி நான் தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் ஊரறிந்த மனிதர், தமிழகத்திலே அனைவருக்கும் தெரிந்த ஒரு மாமனிதர். அவர் தமிழகத்திலே செல்லாத இடம் இருக்காது. அவர் எந்த ஒரு கல்வெட்டு அரங்காக இருந்தாலும் அமர்வாக இருந்தாலும் அங்கெல்லாம் தம்மால் கண்டுபிடிக்கப்பெற்ற ஒரு புதிய கல்வெட்டை கொண்டு வந்து நமக்கு அறிமுகப்படுத்துவார். ஏனென்றால் அவர் தேனி போன்று சுழன்று கொண்டிருப்பவர். அதிலும் குறிப்பாக கொங்கு மாவட்டத்திலே, கொங்கு வட்டத்திலே அவர் மிகச்சிறப்பாக அங்கு ஊர்கள் தோறும் சென்று கல்வெட்டுக்களை எல்லாம் படியெடுப்பவர். எனவே அத்தகைய பெரியவர் இன்று இந்த அமர்விலே தம்முடைய கட்டுரையை தொல்லியலிலும் கல்வெட்டுக்களிலும் சங்கச் செய்திகள் என்ற தலைப்பிலே கட்டுரை படிக்க இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் அனைவரும் கல்வெட்டுத்துறையிலே மிகச்சிறந்த அறிஞர்கள் ஆவார்கள். அவர்கள் இன்றைக்கு நமக்கு தரப்போகும் புதிய செய்திகள் என்ன என்பதை நாம் கூர்ந்து நோக்க இருக்கின்றோம். முதலிலே டாக்டர் சம்பத் அவர்கள் முதலிலே படிப்பதாக இருந்தது.
அவருக்கு ஏதோ இப்பொழுது அவருடைய சிடி பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே அடுத்ததாக உள்ள டாக்டர் சாந்தலிங்கம் அவர்களை அவருடைய கட்டுரையை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெருமதிப்பிற்குரிய இந்த அமர்வின் தலைவர், எங்கள் துறையின் மேனாள் இயக்குனர் திருவாளர் நடன காசிநாதன் ஐயா அவர்களே, என்னோடு இந்த அமர்விலே பங்கு பெற்று தங்களுடைய ஆய்வுரைகளை வழங்க இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கட்டுரை தலைப்பு தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் தோற்றம், காலம், அவை சார்ந்துள்ள சமயம் என்பதாகும். தமிழகத்தில் இதுவரை 94 கல்வெட்டுகள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன என்பதை நாமெல்லாம் அறிவோம். அவற்றில் குறிப்பாக 2003 வெளியிடப்பட்ட ஐ மகாதேவன் அவர்களுடைய நூலுக்கு பிறகு சுமார் 5 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. 90 கல்வெட்டுகளை உள்ளடக்கியதாக ஐராவதம் மகாதேவன் அவர்களுடைய ஏழி தமிழ் எபிகிராபி வந்தது. அதற்கு பிறகு எங்கள் துறையால், எங்களால் மதுரை அருகிலே அரிட்டாபட்டி என்ற ஊரிலும், தமிழ் பல்கலைக்கழக ஆய்வு மாணவர்களால் புலிமான் கோம்பை, தாதப்பட்டி ஆகிய இடங்களிலே 4 கல்வெட்டுகளுமாக அண்மை காலத்திலே 5 கல்வெட்டுகள் புதிதாக வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றன. இந்த 94 கல்வெட்டுகளிலே புதிதாக கிடைத்த இந்த 4 கல்வெட்டுகளை தவிர மற்றவை அனைத்தும் மலை குகைகளிலும் கற்படுக்கைகளிலுமே கிடைத்திருக்கின்றன. பிற்காலத்திலே கிடைத்த இந்த 4 மட்டும் எந்த விதமான சபைய சார்புமின்றி மக்களுடைய வாழ்விடங்களிலும் கல்லறைகளிலும் கிடைத்திருக்கின்றன. எனவே இந்த 4 கல்வெட்டுகளும் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகின்றன. இந்த தமிழ் பிராமி எழுத்துக்களின் தோற்றம் பற்றியும் அவர்களை யார் அறிமுகப்படுத்தினார்கள் என்பதை பற்றியும் ஏற்கனவே பல ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் இன்னும் கூட முற்ற முடிந்த ஒரு கருத்தை நாம் எட்ட முடியவில்லை. கே.வி. சுப்பிரமணிய ஐயர், கிருஷ்ணசாஸ்திரி, டி.வி. மகாலிங்கம் போன்ற முன்னோடிகள் இக்கல்வெட்டுகள் பற்றி ஏற்கனவே ஆய்வு நிகழ்த்தியவர்கள். எனினும் 2003 வெளிவந்த ஐராவத மகாதேவன் அவர்களின் நூல் இந்த 90 கல்வெட்டுகளை கால வரிசைப்படி வெளிப்படுத்தியது. அந்த நூல் வெளிவந்த பிறகு அது பற்றிய கடுமையான விமர்சனங்களும் கூட வெளிவந்திருக்கின்றன. இங்கே தலைமையேற்றக்கூடிய எங்களுடைய இயக்குனர் நடன காசிநாதன் அவர்கள் உட்பட ராஜவேலு மற்றும் ஒரு சிலர் இதனுடைய காலத்தை இன்னும் முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதுபோல இந்நிலையில் இலங்கையிலும் பிராமி எழுத்து கல்வெட்டுகள் மிகுந்த எண்ணிக்கையில் கிடைப்பது கொண்டும் அவற்றில் சில எழுத்துக்கள், இன்னும் சொல்லப்போனால் பெருவாரியான எழுத்துக்கள் தமிழ் பிராமியோடு ஒத்துள்ளன என்ற கருத்திலும் திரு கே.வி. ரமேஷ், திரு எம்.டி. சம்பத் ஆகிய அறிஞர்கள் இருவரும் தமிழ் பிராமி எழுத்துக்களையும் இந்த கால எல்லைக்குள் அடக்கலாம் என்று, அதாவது கிமு 500 500 வரைக்கும் கொண்டு செல்லலாம் தமிழ் பிராமி எழுத்துக்களை என்று சொல்லி இந்த அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஐராவத மகாதேவன் கிமு 3 அல்லது 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதை அவர் இறுதியாக அவர் சொல்லியிருக்கிறார். 2 நாடுகளிலும் கிடைக்கின்ற கல்வெட்டுகள் ஒரே மூலத்திலிருந்து தோன்றியவை என்றும், குறிப்பாக பாண்டிய நாட்டு பகுதியிலிருந்து இலங்கைக்கு